வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில காதலால ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மனக்கசப்புகளையுமே உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி உங்களை ரொம்பவுமே துன்பத்திற்கு ஆளாக்கி இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில மிகவும் ஆழமாக பதிந்த சில அனுபவங்கள் உறவுகளுடன் தொடர்புடையதாகவே இருந்திருக்கும். குறிப்பாக காதல் என்பது மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவில் ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் உள்ளத்தை பாதிக்கும். ஒருவரை நீங்கள் மனதார நம்பி அவங்களின் மகிழ்ச்சியே உங்களுடைய மகிழ்ச்சியாகவே நினைத்து அவங்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் தான் ஏராளமாய் இருந்திருக்கும். அந்த உறவுதான் நிரந்தரமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பிய நேரத்தில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். நீங்கள் உண்மையாக இருந்த போதுமே மறுபக்கம் அதே அளவிலான புரிதல் இல்லாமலும் போயிருக்கும். சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் காரணமாக இடைவெளியும் ஏற்படும். சிலருக்கு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக உறவு மாறியிருக்கும். இன்னும் சிலருக்கு சொன்ன வார்த்தைகள் காப்பாற்றப்படாததால் நம்பிக்கை உடையும். காரணம் மெதுவாக இருந்தாலுமே அந்த அனுபவம் தான் உங்களுடைய மனதில் இனி யாரை நம்புவது என்ற கேள்வியை உருவாக்கியிருக்கும். ஒரு உறவில் நம்பிக்கை உடைந்த போது அந்த சம்பவம் முடிந்து விட்டாலும் அதன் நினைவுகள் நீண்ட நாட்கள் மனதில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு பாடல், ஒரு பழைய உரையாடல் அல்லது ஒரு சாதாரண நினைவை கடந்த காலத்தை மீண்டுமே நினைவுபடுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த அனுபவத்தை நீங்கள் நிரந்தரமான துயரமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சில உறவுகள் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வருவதில்லை. நமக்கு ஒரு பாடத்தை கற்று தருவதற்காகவே மட்டுமே வரக்கூடியதாகவே அமையும். நீங்கள் ஒருவரை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தின் மூலியமா உங்களை பற்றி நீங்கள் நிறைய கற்றிருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அது காதலினே உங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில விட்டாலேயும் உங்களுடைய முழு இதயத்தையும் ஆன்மாவையும் கொடுத்துட நீங்கள் விருந்திருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய காதலில் நீங்கள் உண்மையும் ஆழமான அர்ப்பணிப்புமே இருந்து இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சுக்கிரனும் இல்லை செவ்வாயின் பாதகமான சேர்க்கையால தான் நீங்கள் உயிரை நேசித்த நபரையும் உங்களுடைய நம்பிக்கையை உடை தெரியக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்திருக்கும். அதனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிராக நேசித்த நபர் தான் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருந்த சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்திருந்திருக்கலாம். உங்களுடைய அன்பையும் தியாகத்தையுமே அவங்க புரிந்து கொள்ளாமலாம் அவங்களுடைய சுயநலத்திற்காகவோ இல்லைன்னா வேறு காரணங்களுக்கும் தான் அவங்க உங்களை விட்டு விலகி சென்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். உங்களிடம் அவங்க மறைத்து வேறு ஒருவருடன் பழகியது இல்லைன்னா வார்த்தைகளாலேயும் உங்களை ஏமாற்றியது உங்களுக்கு தெரிய வரும்போதுதான் உங்களுடைய உலகமே அப்படியே நிலைத்து நிற்கக்கூடியது என்று உங்களுக்கு தோன்றிருந்திருக்கும். உறைந்து போகக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நம்பிக்கை துரோகம் உங்களுடைய இதயத்தை சுக்குநூறாவே ஆக்கியிருந்திருக்கும். இந்த காதலில் ஏற்பட்ட இந்த ஏமாற்றம் தான் மனிதர்கள் மீதான உங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே கேள்விக்குறியாக்கியிருந்திருக்கும் உங்களுக்கு. அதன் பின் நீங்கள் யாராவது உங்களிடம் அன்பாக பேசினால் கூடவே அதுல நீங்கள் ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும் என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு தான் உங்களுடைய மனம் காயப்படக்கூடிய அமைப்பாமே இவை அனைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கக்கூட நிலை உள்ளது உங்க வாழ்க்கையில. சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பணம் என்பது எல்லாமே அல்ல. என்றாலும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றவும் எதிர்கால பாதுகாப்பையும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மன நிம்மதியுடன் வாழவுமே பொருளாதார நிலைத்தன்மை மிகவும் உங்களுக்கு அவசியம். கடந்த காலங்களில் நீங்கள் கடுமையாக உழைத்தும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஒரு பக்கம் பணம் வந்தாலும் மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் சேமிக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளின் தேவைகள், தொழில் முதலீடுகள்
கடன் போன்ற காரணங்களாலேயுமே உங்களுடைய வருமானத்தின் பெரும்பகுதி செலவாகியிருக்கும். சில நேரங்கள்ல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தாலேயுமே உங்களுடைய தேவைகளையும் பின்னுக்கு தள்ளி இருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாகவே உயரத் தொடங்கக்கூடிய காலம் உருவாக உள்ளது. வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் திறக்கப்படக்கூடும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கத் தொடங்க உள்ளது. வேலை செய்து வருபவர்களுக்கு சம்பள உயர்வும் ஊக்கத்தொகையும் புதிய பொறுப்பும் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த பண உயர்வு பற்றிய நல்ல செய்தி வரக்கூடும். உங்கள் திறமை அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இடத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கக்கூடும். வேலை மாற்றம் குறித்து யோசித்து கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடும். ஆனால் எந்த ஏமாற்றத்தையும் அவசரமாக நீங்கள் செய்யாமல் நன்றாக ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ற வருமானத்தை பெரும் சூழ்நிலை உருவாக்கக்கூடும். அது சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாகவுமே இந்த காலம் உங்களுக்கு சிறந்த பொற்காலமாகவே அமையக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடுது. ஏன்னா நீங்கள் முதன்மை தொழிலையும் இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாம உங்களுக்கு பகுதி நேர தொழில்கள் மூலியமாவோ இல்லைன்னா முதலீடுகள் மூலியமாவுமே உங்களுக்கு கூடுதல் பண வரவும் இருக்கக்கூட போது நீண்ட நாட்களாகவுமே உங்களுக்கு வராமல் இருந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் பங்குச்சந்தையிலையும் ரியல் எஸ்டேட் இல்லை தங்கத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் தான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவும் அமையக்கூட உள்ளது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கனாலேயுமே உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்க போகுது. நீங்கள் பொருளாதார ரீதியாகவுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் என்பதாலுமே உங்களுடைய நிதி நிலைமை மிகவும் வலுவடையக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப பொறுப்புகளும் என் குழந்தைகளுடைய தேவைகளும் தொழில் முதலீடுகளும் என் கடன் போன்ற காரணங்களாலேயுமே உங்களுடைய வருமானத்தோட பெரும்பகுதி செலவாய்ந்திருக்கும். வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கப்பட உள்ளது. திறக்கப்பட்டு அதன் மூலியமாவே உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்களும் கிடைக்க தொடங்க உள்ளது. நீங்கள் வேலை செய்து வருபவர்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சம்பள உயர்வும் என் ஊக்கத்தொகையும் என் புதிய பொறுப்போ அல்லது நீங்கள் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க கூட போகக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த பண உயர்வு பற்றிய நல்ல செய்தி வரக்கூடும். உங்கள் திறமை அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இடத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கக்கூடும். வேலை மாற்றம் குறித்து யோசித்து கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடும். ஆனால் எந்த ஏமாற்றத்தையும் அவசரமாக நீங்கள் செய்யாமல் நன்றாக ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ற வருமானத்தை பெரும் சூழ்நிலை உருவாக்கக்கூடும். அது சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாகவுமே இந்த காலம் உங்களுக்கு சிறந்த பொற்காலமாகவே அமையக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடுது. ஏன்னா நீங்கள் முதன்மை தொழிலையும் இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பகுதி நேர தொழில்கள் மூலியமாகவோ இல்லைன்னா முதலீடுகள் மூலியமாகவுமே உங்களுக்கு கூடுதல் பண வரவும் இருக்கக்கூட போது நீண்ட நாட்களாகவுமே உங்களுக்கு வராமல் இருந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் பங்குச்சந்தையிலையும் ரியல் எஸ்டேட் இல்லை தங்கத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் தான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவும் அமையக்கூட உள்ளது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கனாலேயுமே உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்க போகுது. நீங்கள் பொருளாதார ரீதியாகவுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் என்பதாலுமே உங்களுடைய நிதி நிலைமை மிகவும் வலுவடையக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப பொறுப்புகளும் என் குழந்தைகளுடைய தேவைகளும் தொழில் முதலீடுகளும்